உங்கள் விஜய். ராம், என்ன ராம் இங்க வந்திருக்க? புதுசா ஏதாவது சந்தேகம் வந்திருக்கா? அது எனக்கு ஏன் சாமி இந்த உலகத்துல கணபதியோட சக்தி இருக்குன்னு எப்படி நிரூபிக்க முடியும்? அது அது வந்து அது ஏதாவது மந்திரம் இருக்கா? தம்பி, உனக்கு எதுக்கு இப்போ இப்படி ஒரு சந்தேகம்? என்னோட வீட்ல ஒரு அதிசயம் நடந்துச்சு, அதனாலதான் எனக்கு இந்த சந்தேகம். ராம் வா, அந்த அதிசயமெல்லாம் இருக்கட்டும்பா. ஏன்னா நீ சொல்ற அந்த அதிசயத்தை கேட்டா அந்த பிள்ளையாரே தகைச்சு போய் நின்றுடுவாரு. அதனால அந்த கதையெல்லாம் விட்டுடு. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதை சொல்லு. அப்படின்னா உங்களுக்கு கணபதி பகவானோட சக்தி மேல நம்பிக்கை இல்லையா? என்னது? சொல்லுங்க சாமி, கணேச பகவானோட சக்தி இந்த பூமியில இருக்கா? தம்பி, இந்த பூமியில கணபதி பகவான் மட்டும் இல்ல, எல்லா தெய்வங்களோட சக்தியும் அருளும் இருக்கு. தெய்வீக சக்தியை சாதாரண மனிதர்களால பார்க்க முடியாது. ஏன், அவங்களுக்கு மட்டும் இல்ல, சதா பூஜையும் பக்தியுமா இருக்கிற எங்களை மாதிரி பூஜாரிகளுக்கு கூட அந்த கடவுள் நேரடியா காட்சி தர மாட்டாரு. சாமி, அப்படின்னா கடவுள் இருக்காருன்றத எப்படி நிரூபிக்க முடியும்? தன்னோட பக்தனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவனோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக அந்த பகவான் பிரத்யட்சமா காட்சியளிப்பார். அப்படி காட்சியளிக்கிற சக்தி பல உருவத்திலையும் வரலாம். அப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து தான் கடவுளோட அருளின் மகிமையை பக்தன் உணர முடியும். கடவுளின் சுயரூபத்தை மனுஷாலால பார்க்கவே முடியாது. சரியா? லோகத்தில் உள்ள எல்லோரையும் காப்பாத்தப்பா. விக்னேஸ்வரா, பகவானே, உன்னை பத்தி நான் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க யாரும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. உங்களை நேர்ல பார்த்தாதான் அவங்க நம்புவாங்க. இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆபத்து வரும்போதுதான் நீ வருவேன்னு சாமி சொன்னாரு. இன்னும் என்ன சோதிக்காத பகவானே. ராம், இனி நமக்கு நாம மட்டும்தான், வேற யாருமே இல்ல. நீ எப்போ என்கிட்ட கேப்பிய மம்மி ஏன் வரல? அவ இனி வரமாட்டாடா, வரவே மாட்டா. அப்பா, நீங்க இன்னைக்கு ரொம்ப ட்ரிங்க் சாப்பிட்டீங்க. எதுக்குப்பா இப்படி குடிக்கிறீங்க? இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணலப்பா. உன் மம்மி என்ன டிவோர்ஸ் பண்ண நாள் மனசு தாங்கலடா. அது கொஞ்சம் தேத்திக்கதான் தண்ணி அடிச்சிட்டு. அப்பா, மம்மி நான் இனி என்னால பார்க்கவே முடியாதா? மம்மி அந்த வார்த்தை கூட இனி உன் நாக்குல இருந்து வரவே கூடாது. இந்த அப்பா மேல கொஞ்சமாவது அன்பும் பாசமும் இருந்தா இனி அவளை பத்தி எதுவுமே என்கிட்ட கேட்க கூடாது. புரியுதா? யாருப்பா அது? இங்கே வர
என்னங்கடா இவ்வளோ பெரிய வண்டி வந்து நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல இத்தனை ஹார்ன் அடிச்சோம் உங்க காதுல விழலையா? செவிடாடா நீங்க, வழி விடுங்கடா. வண்டியை குறுக்க போட்டிருக்கீங்க. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? பழைய கணக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதை பேசி தீர்த்துக்க வேணாமா? கணக்கா? என்ன கணக்குடா? நானும் நீயும் எந்த டீலிங்கும் பண்ணலையே. கணக்கு எதுவும் எனக்கு இல்ல சார். இவனை பாருங்க, இவன் யாருன்னு தெரியுதா? இவன் முன்னாடி உங்க கம்பெனில கடுமையா உழைச்ச ஒரு தொழிலாளி. இவனை அநியாயமா நீங்க வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அத கேட்க நீ யாரா? நான் யூனியன் லீடர். இவனை நீங்க மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும்னு கேட்டு எத்தனையோ தடவை நான் உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். உங்ககிட்ட நான் நேர்ல பேசியிருக்கேன். நீ வந்து பேசுன இவன் பண்ண தப்பெல்லாம் சரியாயிடுமா? அதுக்கு நான் என்ன தப்பு பண்ண? இதுக்கெல்லாம் நான் என்னைக்கோ பதில் சொல்லிட்டேன். அந்த பதிலை ஏத்துக்க முடியாது. அதுக்கு மாத்து பதில சொல்லுங்க. மாத்து பதிலா? கம்பெனி பணத்தை திருடி சாப்பிட்ட உனக்கு திரும்பவும் கம்பெனில வேலையா? முடியாதுடா. இட்ஸ் இம்பாசிபிள். என் பதில புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? திருப்தி தானே? சரி, கிளம்பு. நில்லுங்க சார். கையெடு, கையெடுறா. பயப்படாதடா, நீ போய் கார்ல உட்காரு போ. என்ன தைரியம்டா உனக்கு? போன்னு சொல்றல, போ. டேய், உன்னை இன்னைக்கு உயிரோட விட்டா தானே உன்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. இன்னைக்கு நீ காலிடா. ராம், 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 என்ன பாச்சு? பால 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 கணபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னோட பக்தனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவனோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக அந்த பகவான் பிரத்யட்சமா காட்சியளிப்பார். அப்படி காட்சியளிக்கிற சக்தி பல உருவத்திலையும் வரலாம். பிள்ளையாரப்பா, எங்களை காப்பாத்துப்பா. என் அப்பாவை இந்த பாவிங்க கிட்ட இருந்து காப்பாத்துப்பா. எனக்கு நீ மட்டும்தான் இருக்கப்பா. என் அப்பாவை காப்பாத்துப்பா. ஸ்ரீ கணேஷா காப்பாத்து. விக்னேஸ்வரா காப்பாத்து. புள்ளியரப்பா காப்பாத்து. கணேஸ்வரா. டேய், அடிங்கடா அவனை. என்னால முடியல முதலாளி. ஏண்டா? என்ன யாரோ புடிச்சு இழுக்கிறாங்க. டேய், வாங்கடா, வாங்கடா.
கடவுளே. சார் 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 ராம் 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 என்னாச்சு ராம்? வா வெளியே வா, கதவை தர. வீட்டுக்கு வந்துட்டோமா? அப்பா அப்பா, நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு, எழுந்துருங்கப்பா. வீட்டுக்கு வந்துட்டோமா? சரி இருங்க. அப்பா அப்பா அப்பா, நம்ம எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம்? நம்மள யார் இங்க கொண்டு வந்தது? இது என்னப்பா கேள்வி? இப்பதானே நீ அப்பா கூட கார்ல வந்து இறங்குன. ஆன்ட்டி, அது அப்பா அப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த யூனியன் ஆளுங்க. ஆன்ட்டி, உங்களுக்கு தெரியாது, ரோட்ல யாரோ தடி பசங்க அப்பாவை அடிச்சாங்க. ரத்தம் கொட்டுச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதுவும் அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய காயம். பாருங்க பாருங்க ஆன்ட்டி. காயம், அந்த தடி பசங்க உங்களை அடிச்சப்ப ஏற்பட்ட காயம், அது எங்க? அது இப்ப இல்லையே, மாயமா மறைஞ்சிருக்கு. காயமா? எனக்கா? என்னப்பா சொல்ற? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. இவன் என்னென்னமோ சொல்றானே, உண்மையில அங்க என்ன நடந்தது சார்? நாங்க வர வழியில ட்ரேட் யூனியன் ஆளுங்களோட ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இவன் பயந்து போயிட்டான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். பாவம், இவன் சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் ஆகல. நீ சாப்பிட்டு போடுறா. ஆன்ட்டி, அங்க என்ன நடந்ததுன்னு சத்தியமா அப்பாக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் புரியுதுப்பா. ஆனாலும் அடி வாங்கி ரோட்ல பேச்சு மூச்சு இல்லாம கடந்த அப்பா எப்படி வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு? இங்க பாரு, அங்க சண்டை நடக்கிறப்போ நீ பயந்து போய் அங்கிருந்து எங்கேயாவது ஓடி போயிருப்ப. அதனாலதான் அங்க நடந்தது எதுவுமே உனக்கு தெரியல. அதான் புரியாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. சரி, நீ உள்ள வா, சாப்பிடலாம். பிள்ளையாரப்பா, நிறைய விஷயங்கள் எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. யாராலையும் நம்ப முடியாத இந்த சம்பவத்தை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி நம்ப வைப்பேன்? என்னை நீங்க இப்படி ஏமாத்தாம உங்க சுயரூபத்தை எனக்காக காட்டக்கூடாதா? நீங்க எங்க இருக்கீங்க? கைலாயத்திலையா? இமய மலையிலையா? இல்ல ஏதாவது கோவில்லையா? நேர்ல பார்த்து உங்களை கும்பிட நான் என்ன செய்யணும்? பாலும் பழமும் வேணுமா? அதிரசம் வேணுமா? கொழுக்கட்டை வேணுமா? ஃப்ரூட்ஸ் வேணுமா? எல்லாத்தையும் நானே வாங்கி தரேன். என் முன்னால வரக்கூடாதா? உங்க சுயரூபத்தை எனக்கு காட்டக்கூடாதா? ஐயோ, ஐயோ, இங்க என்ன நடக்குது? ஐயோ,
பூஜை. சிறுவனே, இந்த அகிலத்தை ஆளும் பரம்பொருளை உன் மானிட நயனங்களால் பார்க்க நீ ஆசைப்படாதே. உனது ஆசை நடந்தால் அதன் விளைவுகளை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு கிடையாது. ஆனால் எமது சிறந்த பக்தனான நீ எம்மை காண வேண்டும் என விரும்பினால் உனது அந்த கோரிக்கையை அவமதிக்கவும் எம்மால் முடியாது. இது என்ன அதிசயம்? இது யாரோட குரல்? இதெல்லாம் உண்மையா இல்ல என் கற்பனையா? இதெல்லாம் கற்பனை இல்லன்னா என் பிள்ளையாரப்பா என் முன்னாடி வாங்க. எனக்கு உங்க தரிசன பாக்கியத்தை தாங்க. என் முன்னாடி நீங்க வர வரைக்கும் நான் வேண்டிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு நீங்க தரிசனம் கொடுத்து தான் ஆகணும். எனக்கு என் பிள்ளையார பார்க்கணும். பார்த்தே ஆகணும். என் சுய உருவத்தை பார்த்தால் நீ தாங்க மாட்டாய் சிறுவனே. எனது தொல்லைகளை தாங்க முடியாமல் நீ தவிக்கக்கூடிய நிலை வரும். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு உங்களை பார்க்கணும். சரி, அப்படியே ஆகட்டும். இதோ யாம் உன் முன்னால் வரப்போகிறோம். எம்மை தரிசிக்க தயாராக இரு. எங்க இருக்கீங்க? இந்த ரூம்ல இருக்கீங்களா? இல்ல என்ன திரும்பவும் ஏமாத்த பாக்குறீங்களா? எனது வாகனத்தை பார்த்ததற்கே நீ இப்படி பயந்து விட்டாய் என்றால் யானை முகத்தோடு என்னை பார்த்தால் உன் நிலைமை என்ன ஆகும்? கணேஸ்வரா, கணேஸ்வரா, அப்பாடா தப்பிச்சேன். கணபதி என்ன காப்பாத்திட்டாரு. தப்பி விட்டாயா? யார் காப்பாற்றியது? அதுவும் என்னிடமிருந்து உன்னை யார் காப்பாற்றியது? இது கனவா இல்ல நிஜமா? எனக்கு என் கண்ணையே நம்ப முடியலையே. சொல்லுங்க, உண்மையிலே இப்ப நீங்க என் முன்னாடி இருக்கீங்களா? என்ன ராம், உனக்கு ஆசையாக இருந்தால் தைரியமாக நீ என்னை தொட்டு பார். நீ காண்பது கனவா நிஜமா என்பது உனக்கு அப்பொழுது தெரிந்துவிடும். என்ன, எம்மை தொட என் பக்தனுக்கு தைரியம் வரவில்லையா? தெய்வத்தை பார்த்து பக்தன் பயப்படலாமா? தைரியமாக என்னை நெருங்கி வா, எம்மை தொட்டு பார்.
அருகில் வா. உனக்கு சந்தோஷமா ராம்? இனி எப்பொழுதும் யாம் உன் உடனே இருப்போம். நீ என்னை நினைக்கும் பொழுதெல்லாம் யாம் உன் அருகில் இருப்போம். இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே? ராம், உன்னை யாம் மெச்சுகிறோம்.